இருக்காங்க, நீ தான் இதுக்கெல்லாம் காரணம். ஜெபத்துல வைங்க, அதே ஆட்களுக்கு முன்பதாக ஆண்டவர் உங்களை உயர்த்தி வைப்பார். பிராக்டிக்கலா அநேக சாட்சிகளை என்னால சொல்ல முடியும் என்னுடைய வாழ்க்கையில, பர்சனலா, ஈவன் இன் அவர் லைஃப். பட் டுடே இட் இஸ் நாட் அபவுட் மீ, இட் இஸ் அபவுட் யூ மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இங்க இருக்கிற உங்களிலே அநேகர் கர்த்தருடைய நன்மையை ருசித்தவர்களாக இருக்கிறீர்கள். ஆனா இன்றைக்கு God is calling us back into saying that put back your confidence in God. கொஞ்சம் அங்க எங்க அலைஞ்சு திரிஞ்சு அசைஞ்சு உசைஞ்சு அப்படி கொஞ்சம் ஷேக்கியாக இருக்கிறீங்கன்னு சொன்னா, I will say put your confidence in God. ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைங்க. ஏற்ற காலத்திலே ஏற்ற நேரத்திலே அவர் நமக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நேர்த்தியாக செய்து முடிப்பாராக. Amen. Hallelujah. Then secondly, the promise of God, இது ஒரு promise. This is a promise verse that is given to us. The promise of God is reliable. அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுத்திருக்கான்னு சொன்னா, இது நம்பிக்கைக்குரியது என்று சொல்லி பார்க்கணும். அவர் மேல் நம்பிக்கை வைப்பது, ஆண்டவர் என்ன சொல்கிறான்னு சொன்னா, I have put my trust in you. யோசுவாவுடைய வாழ்க்கையில பார்க்கணும். உபாகமம் 31வது அதிகாரம் 6வது வசனத்துல சொல்லப்படுகிறது. அதே தான் யோசுவா 1வது அதிகாரத்துல 7, 8, 9ல சொல்லப்படுகிறது. பலன் கொண்டு திடமனதா இருக்கு. Be strong and courageous. அப்ப பலன் கொண்டு திடமனதா இருக்கிற வேளையில, even in your darkest hours, உங்களுடைய பிரச்சனைகள் இருக்கிற வேளையிலும் ஆண்டவர் சொல்லுகிறது தான். யோசிச்சு பாருங்க, மோசே மரித்து விட்டான், யோசுவா கையில ஒரு பெரிய இது இருக்கு. 31வது அதிகாரத்துல வாசிக்கிற வேளையில அதுல சொல்லப்படுகிறது, you are the person who is supposed to be completing the mission. நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர், அவர்களுக்கு பகைக்கவும் திகைக்கவும், யாரு? கானான்ல தேசத்துல இருக்கிறவங்களை குறித்து நீங்க பகைக்கவும் திகைக்கவும் வேண்டாம். Which means in the land of the living there could be problems, there could be legal issues, there could be challenges, financial issues, அநேக பிரச்சனைகள் வர சாத்தியம் இருக்கு. இதெல்லாம் பற்றி சொல்லுங்க, பயப்பட வேண்டாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பயப்பட வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். Again say this to somebody near you.